கடகராசி அஷ்டமத்தில் சனி பகவான் வந்து உங்கள் குடும்பத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய தன்மைகள்லாம் நடந்திருக்கும். உங்களுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அவப்பேரையும் அவமானத்தையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். கடன், நோய், வறுமை, பயம், எதிரி, பல இடையூறுகள் உங்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க. கடகராசி உள்ள ஆண்கள் மனைவியை தவிர மாற்றான் மனைவி மேலே பலவிதமான தப்பான கணிப்புகளை பண்ணி அவங்க சாம்ராஜ்யமே சரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. விரைய இடத்துல வந்து குரு பகவானுடைய பேச்சு தான் மாற்றங்களே ஏற்பட போகுது. இது விதியை வந்து மதியால வெல்லக்கூடிய ஒரு தருணம் தான் உண்டு. ஆனால் எல்லார் மேலேயும் பாசக்காரங்க. மாற்றங்களே ஏற்படுத்தக்கூடிய தருணம். ஆனால் இருந்திருந்தாலும் உங்கள் உடம்புல நீங்கள் கவனம் செலுத்தணும். சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சனி பகவானுடைய பேச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன பலன்களை என்னென்ன பலவீனங்களை தரப்போகிறாருங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னே சனி பகவானுடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன, அதை தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான், நேர்மைக்கு அடிபணிஞ்சிருக்கக்கூடியவர். நீ யாராக இருந்தாலும் சரி, ஆளாகப்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, நீ தப்புன்னு ஒன்று பண்ணுனா உனக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் சனீஸ்வர பகவான். வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான். சத்ரு, நோய், வறுமை, கடன், பயம், ஏழ்மைத்தனத்தை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அங்கத்தில் நிறையாவே இருப்பார். அதாவது ஒரு ஜட்ஜுன்னு சொல்லலாம். இப்படியாம்பட்ட ஒரு தன்மைகள்லாம் சனி பகவானுக்கு உண்டு. சனி பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தா, நீ BMW காரே வச்சுருந்தாலும் உனக்கு டிரைவர் இல்லைன்னா உனக்கு சனி பகவான் கெட்டு போச்சுன்னு தான் அர்த்தம். நிறைய கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டக்கூடிய தன்மைகள் உடையவர்களுக்கும் சனி பகவான் தான் காரகன். ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் சனி பகவான் தான் காரணம். காரு, பஸ்ஸு, லாரி ஓட்டக்கூடிய டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சனி பகவான் தான் காரகத்தன்மை. நம்ம வீடெல்லாம் குப்பையெல்லாம் எடுக்காங்க பார்த்தீங்களா, அந்த குப்பை எடுக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். கோயில் வாசலில் யாசகம் வாங்கக்கூடிய தன்மை உடையவரும் சனி பகவான் தான். உடம்புல புண்ணு, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, டேட்டியாக இருக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். அப்போ ஜாதகத்தில் சனி பகவான் உச்சமாக இருந்தால் 4 பஸ்ஸுக்கு ஓனராக இருக்கலாம். சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல பலன் பெறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா 12 ராசிக்காரங்களும் இந்த 2025 யோகந்தான் ஏன் அடைப்பீங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், மனசில் மட்டும் வேண்டிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொன்னாலும், சென்னை பல்லாவரத்தில் பொலிச்சல் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போனாலும், முருகக்கடவுளும் சனீஸ்வர பகவானும் ஒன்று. வடபழனி ஆண்டவனை போய் வழிபட்டு வந்தாலும் உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். இந்த 2025 உங்களுக்கு யோகம்தான், நஷ்டம் வராது. 12 ராசிக்காரர்களும் அவங்கவுங்க குலதெய்வத்தையும் சனி பகவானையும் வழிபட்டு வந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையணும். சிவாய நம. கடகராசிக்கு தாங்க பாக்கிய சனி. 2025க்கு முன்ன வரைக்கும் அஷ்டமத்தில் சனி பகவான் வந்து உங்கள் குடும்பத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய தன்மைகள்லாம் நடந்திருக்கும். கடகராசியில் உள்ள ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய அப்பாக்கும் அம்மாக்கும் ஆவாது. நிறைய கடகராசியில் உள்ளவங்களுடைய தகப்பனுக்கெல்லாம் கண்டமாக இருக்கும். கடகராசியில் உள்ள குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்காது. உங்களுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அவப்பேரையும் அவமானத்தையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி பகவான் வந்து உங்களுக்கே இடையூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன், நோய், வறுமை, பயம், எதிரி,
பல இடையூறுகள், உங்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக ஆயிடுமோன்னு சொல்லி அப்படியாம்பட்ட தருணத்தினுடைய வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சத்துக்கு தன்மைக்குடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் பட்டிருப்பீங்க. நிறைய கடகராசியில் உள்ள கணவர்களுக்கும் ஆகாது, கடகராசியில் உள்ள மனைவிகளுக்கும் ஆகாது. இது அப்படியே உல்ட்டா, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு ஆகாது. இது விதி. என்னதான் நம்ம உழைச்சி தேடி தான் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி கொடுக்கக்கூடிய பெண் ராசி நீங்கள், பெண் நண்டு நீங்கள், பாசத்துக்கு அதிபதியான ஒரு ராசியும் நீங்கள். ஆனால் நீங்கள் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடகராசி உள்ள ஆண்கள் மனைவியை தவிர மாற்றான் மனைவி மேலே பலவிதமான தப்பான கணிப்புகளை பண்ணி அவங்க சாம்ராஜ்யமே சரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. கடகராசி உள்ள பெண்கள் படித்த குழந்தைங்க, நிறைய டாக்டர்ஸ்க்கு படிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு, நிறையா அட்வொகேட்டுக்கு படிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு, நிறையா டீச்சர்ஸ் படிப்புக்கெல்லாம் உங்கள் ராசிக்காரங்க கடகராசி இருப்பாங்க. நிறையா கடகராசிக்காரங்க குறி சொல்லுவாங்க, ஜோதிடன் சொல்லுவாங்க, அருள்வாக்கு சொல்லுவாங்க, ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். கோயிலில் அர்ச்சகராக வரக்கூடிய ஒரு தன்மைகளும் கடகராசியில் நிறைய பேர் இருப்பீங்க. சனி பகவான் 2025க்கு முன்னே 2.5 வருஷம் இதனால் உங்கள் தோற்றமே முதிர்ந்த தோற்றமாக மாறி இருக்கும். பருவங்கள் கிளப்பருவமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் வந்திருக்கும். முகம்லாம் சுருங்கி போகக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இப்போ பாக்கிய சனி உங்கள் ஃபேஸு பிரதிபலிக்க போகுது. கடகன்னாவே சந்திரன், கடகன்னாவே பெண் நண்டு. உங்கள் ஃபேஸு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மையிலையும் உங்கள் வேல்யூ நல்லபடியாகக்கூடிய தன்மையும், ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் சம்பள உயர்வும் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு உண்டு. காலங்காலத்தில் கல்யாணங்கள் நடக்கக்கூடிய தன்மைகளில் உடையவங்களுக்கு இந்த வருஷம் திருமண ஏற்பாடு. ஏன் தெரியுமா? ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவானுடைய பெயர்ச்சி, உங்களுடைய கடைக்கண் பார்வை. 12ஆம் வீடுனா விரயம்தான், விரைய இடத்துல குரு பகவானுடைய பெயர்ச்சி தான் மாற்றங்களே ஏற்பட போகுது. நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. கடகராசிக்காரங்க தான் வீடு நிலங்கள் வாங்கக்கூடிய ஒரு தன்மைகள் வரக்கூடியது. காரு வண்டி வாங்கக்கூடிய தன்மை இந்த ஒரு 5 வருஷத்துக்கு உங்களை பிடிக்கவே முடியாது. போதும் நீங்கள் பட்ட துன்பத்துக்கெல்லாம். இனிமேல் உங்களுக்கு லாட்ரியில் யோகம் அடித்தா எப்படி அந்த காசை சேர்த்து வைப்பீங்க, அந்த தன்மைகள் வரும். ஆனால் கடகராசியில் உள்ள ஆண்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஆகாது. கடகராசியில் உள்ள ஆண்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆகும். கடகராசியில் உள்ள பெண்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஆகாது. இது விதி. விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு தருணம் தான் உண்டு. ஆனால் எல்லார் மேலேயும் பாசக்காரங்க, உற்றார் சுற்றார் ஊரே உங்களை ஒதுக்கி வைக்கும், உங்களை தூற்றும். ஆனால் இன்றைக்கி அந்த ஊரே போற்றக்கூடிய ஒரு தருணமும் சனி பகவானுடைய பார்வையில், பாக்கிய சனியில் காசு பணம் இருந்தால் கூட எல்லாரும் கழுதையவே மதிப்பாங்கன்னு சொல்லக்கூடியது ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி உங்களை மதிப்பு உயரக்கூடிய ஒரு நேரம், மாற்றங்களே ஏற்படுத்தக்கூடிய தருணம். ஆனால் இருந்திருந்தாலும் உங்கள் உடம்பில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ராசிக்கு 8வது வீட்டில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது. 6, 8, 10 துர்ஸ்தானம். உங்கள் உடம்பை நீங்கள் கவனிக்கலைன்னா வீணான விரயத்தையும் வீணான பிரச்சனையும் உடல்நல குறையினால் ஹாஸ்பிட்டலுக்கு விரயமாகக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும். தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, உங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணுங்க, உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க. இல்லாதவனுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையில் தெளிவாக வந்து பல தீர்த்த யாத்திரைகளை ஆன்மீக ஈடுபாடை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஹோப் ஆகக்கூடிய தருணம். 2025 கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.